ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஐபி ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம நெஸ்டட் ரவுட்டிங் மல்டிபிள் ரவுட்டர் அவுட்லெட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். 35th வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் லேசி லோடிங் இருக்கும், அதோடைய கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த பிளாக் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ண உடனே 2 மெனு காமிக்கும், ஸ்டோரி, பசில். இதில் நீங்கள் எந்த மெனுவை கிளிக் பண்ணுறீங்களோ ரைட் சைடில் அதோடைய கண்டென்ட் வரும். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கை நம்ம செய்யும்போது இந்த நெஸ்டட் ரவுட்டிங்கை அப்ளை பண்ணி செய்ய போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த லேசி லோடிங் பண்ணோம்ல, அந்த மை ஃபர்ஸ்ட் ரவுட்டிங் அப்படிங்கிறதுல இந்த பிளாக் அப்படிங்கிற போர்ஷன் தான் நம்ம லேசி லோடிங்கில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இதில் ஒரு ரவுட்டிங் இருக்கும், மாடியூல்ஸ் இருக்கும். இதோடைய அவுட்புட்டு இப்படி தான் நம்மளுக்கு வந்திருக்கும். இந்த பிளாக் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஸ்டோரி ஒர்க்ஸ் வரும், கிளிக் டு கோ பசில் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பசில் வரும். ஸோ இதில் தான் இந்த லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஸ்டோரி, பசில்னு 2 மெனு வரும். ஸோ அதில் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதோடைய அவுட்புட் இந்த ரைட் சைடில் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இன்னொரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை லெஃப்ட் ரைட்டுன்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு மெனு, ரைட் சைடு காம்போனண்ட். பிளாக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே போயிட்டு என்ஜி ஜென்ரேட் காம்போனண்ட் பிளாக் ஹோம் அப்படின்னு ஒரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த காம்பவுண்டில் தான் லெஃப்ட் ரைட்டுன்னு நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ அதை வந்து பிளாக் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு உள்ளே வச்சுக்கிடுறேன். க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பிளாக் ஹோமில் உள்ள HTMLல நான் அந்த டிசைனை போடுறேன். இது ஆல்ரெடி நம்ம படித்த டிசைன் தான். இந்த வெர்டிக்கல் மெனு அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் நான் வச்சுருக்கிறேன். ஓகே, அதோடைய CSS காமிக்கிறேன். அது மாதிரி 2 பிரேக் போட்டிருக்கிறேன். ஒரு ஆங்கர் டேக். இந்த ஆங்கர் டேக்கில் எப்போதும் போல் நம்ம பிளாக் ஸ்டோரி அப்படின்னு வைக்கிறோம். அதேமாதிரி பிளாக் பசில் அப்படின்னு 2 ஆங்கர் டேக் வைக்கிறோம். இந்த ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ்ங்கிறது ஆக்டிவ்னு நீங்கள் போட்டுக்கலாம், ஆங்கர் டேக்குள்ளேயே போட்டுக்கலாம். இது ரவுட்டர் லிங்க்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த பிளாக் ஹோம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரவுட்டிங்கில் போயிட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா பிளாக் ஹோம் அப்படின்னு காமிக்கணும். இப்போ ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். பிளாக் மெனு நான் போட்டது வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 மெனு லெஃப்ட் சைடில் வந்துடுச்சு. இப்போ ரைட் சைடில் என்னன்னு தெரியாது. அந்த டிசைன்லாம் இனிமேல் தான் நம்ம போடணும். ஸோ இந்த ரைட் சைடில் HTMLல இது வந்து 4 காலம் தான் பிரிச்சிருக்கிறேன். இன்னொரு டிவ் போட்டு ஒரு 8 காலம் வைக்கிறேன். அதில் ரவுட்டர் அவுட்லெட் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, இது எதுக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருவோம். ஆப் காம்போனண்ட்டில் ஒரு ரவுட்டர் அவுட்லெட் பார்த்துருக்கோம். இது வந்து பிளாக் ஹோம் காம்போனண்ட்லேயும் ரவுட்டர் அவுட்லெட் போடுறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, எனக்கு பிளாக் அப்படிங்கிற மாடியூலில் இருக்கிற எல்லா சப் காம்போனண்ட்டும் இந்த ரவுட்டர் அவுட்லெட்டில் எனக்கு ரைட் சைடு தெரியும். காலம் 8 இருக்கிறதுல தெரியும். அதனால ஆப் காம்போனண்ட்டில் ஒரு ரவுட்டர் அவுட்லெட் இருக்கும். இந்த பிளாக் மாடியூலில் ஹோம் காம்போனண்ட்லேயும் ஒன்று வச்சுருக்கிறேன். ஒரே காம்போனண்ட்லேயே 2 ரவுட்டர் அவுட்லெட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். அதான் மல்டிபிள் ரவுட்டர் அவுட்லெட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த CSSல மாற்றிடுவோம். நான் இந்த பிளாக் ஹோம் அப்படிங்கிற ஒரு CSSல இந்த வெர்டிக்கல் மெனு அப்படின்னு வச்சுருந்தால அது ரிலேட்டடான எழுதுறேன். இதெல்லாம் நீங்கள் கூகுளில் தேடினாலே கிடைக்கும். ஸோ CSS போட்டாச்சு, சேவ் பண்ணிடலாம். இந்த பிளாக் ரவுட்டிங் அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ இதில் இந்த ரவுட்ஸ் அப்படிங்கிற பார்த்து நான் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இது பழசு. இதை நான் அப்படி மாற்றி எழுதியிருக்கிறேன். இந்த சேம் இதுதான். பாத் பிளாக் காம்போனண்ட்டு, அதுக்குள்ள சில்ட்ரன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கமாவை போட்டு சில்ட்ரன்னு போகணும். எனக்கு பிளாக் காம்போனண்ட்டுக்குள்ள அந்த பிளாக் மாடியூலுக்குள்ளே வச்சிருக்கிற ஸ்டோரி, பசில்ங்கிற 2 காம்போனண்ட்டும் எனக்கு சில்ட்ரன். அப்போது நான் அந்த லெஃப்ட் சைடில் மெனுவை கிளிக் பண்ணால் எனக்கு ரைட் சைடில் வரும்ல, அதுக்கு தான் இந்த ரைட் சைடில் நம்ம ரவுட்டர் அவுட்லெட் போட்டிருக்கிறோம். பிளாக் ஹோமில் இந்த சில்ட்ரன் என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாம் இந்த ரைட் சைடில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நெஸ்டட் ரவுட்டிங்கை யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுக்கு இப்போ நெஸ்டட் ரவுட்டிங் அப்படின்றது. இதையும் நான் சேவ் பண்ணிக்கிடுறேன். இதுக்கு அடுத்து நம்ம ரைட் சைடில் காமிக்க போகிற அந்த பசில் அப்படிங்கிற HTMLல என்ன இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வச்சுருந்தேன். இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து ஒரு இமேஜ் வேணும் அப்படின்றனால இமேஜ் போடுறேன். அவ்வளோதான். எனக்கு இந்த ஆங்கர் டேக் வேண்டாம், ஏன்னா லெஃப்ட் சைடில் மெனுவே இருக்கும். இது ஒரு இமேஜ் நான் வச்சுருக்கிறேன். அந்த இமேஜை நான் பசில் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது கீழே ஒரு இமேஜ், பசில் இமேஜ் போடுறேன். இதை சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோரி HTMLக்குள்ள
இதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நான் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ரைட் சைடில் வரணும் அப்படின்னு தெரியணும்ல, அதனால ஒரு சின்ன டிசைன் அவ்வளோ. இப்போ மொத்தமாக சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா பிளாக் மெனுவில் எனக்கு 2 மெனு காமிக்குது. இதுதான் அந்த சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஸ்டோரி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டோரி அப்படின்ற சில்ட்ரன் இந்த ரைட் சைடில் காமிக்கும். இது தனியாக ஒரு ரவுட்டர் அவுட்லெட். இப்போ பசில் கிளிக் பண்ணீங்கன்னா பசில் காமிக்கும். இதுதான் நம்மளுக்கு ஹோம்ஒர்க். இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இந்த வீடியோவை 2-3 தடவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.